சட்டமன்றத்தை பார்த்து எனக்கு மனவேதனையாக இருக்குது மக்களே. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. சட்டமன்றங்கிறது என்ன? பிரச்சனைகளை பேசணும், டாபிக் டிஸ்கஷன் இருக்கணும். அதை விட்டுட்டு வெறுமான புகழ்பாட்டு பாடுற ஒரு இடமா மாறிடுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பேசினது யார்? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க தான். அவங்களும் இப்போ எம்எல்ஏ, அதனால் உள்ளே போயிட்டு டென்ஷன் ஆகி வெளில வந்துட்டாங்க போல். என்னென்னா, உள்ளே போனதுக்கப்புறம் ஆளுநர் உரைக்கு விளக்க உரை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல். இப்போ நன்றி தெரிவிக்கிறது, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிப்பாங்க, அந்த உரை பற்றி டிஸ்கஷன் போகும். இதை பற்றி பேசுறதை விட்டுட்டு தனி மனித பாராட்டு, தனி கட்சியோடைய பாராட்டு, புகழ்பாட்டு, இதே வேலையாகுது. நமக்கே உள்ள சரி நிறுத்துவாங்க, வேறு ஏதாவது பேசுவாங்க. டாபிக் ஒன்றுன்னா சபாநாயகரும் சொல்கிறார் என்ன டாப்பிக்கோ அதை மட்டும் பேசுங்கன்ட்டு. ஆனாலுமே தனி மனித துதிப்பாடல் ஒரு கட்சியின் துதிப்பாடலாகவே இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஃபுல்லாக போச்சு. இது கேட்க முடியாமல் நான் வந்துட்டேன், இன்னும் போயினுக்குது உள்ள பக்கம் பக்கமாக பேசினுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு பேசியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் பார்க்குறேன், எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அங்கே பேசுறது எல்லாருமே நம்ம பார்த்தா ஒரு தனி கட்சியினுடைய துதிப்பாடலும் தனி தலைவர்களை பற்றி துதிப்பாடல்களும் தான் அங்கே அதிகமாக இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்கள் பல முறை சொன்னார், இது ஆளுநர் மீது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு. பட் இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் தனி மனித துதிப்பாடல்களும் தனி கட்சியின் துதிப்பாடல்கள் மட்டும்தான் அங்கே போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு கவலை அளிக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். அதுக்கடுத்தது ஒரு நியாயமான விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தமிழ்நாடு மட்டும் எல்லா மாநிலத்துக்கு இடிங்க இன்ஜினியர் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி கேரளாவில் கெஞ்சிரும், கர்நாடகாவில் கெஞ்சிரும், ஆந்திராவில் கெஞ்சிரும், இப்படி கெஞ்சினே தான் இருக்கிறோம். ஏன் இதுக்கு ஒரு முடிவு, நிரந்தர முடிவு எடுக்க முடியாதா? தீர்மானம் நிறைவேற்றுறதுனால முடிவாயிடுமா? ஏதாவது ஒரு நிரந்தர முடிவை நோக்கி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு மட்டும் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வு? சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து 2026 வரைக்கும் நம்ம கர்நாடகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேரளா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆந்திரா கிட்ட தண்ணிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு இலங்கையில கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தீர்வுன்னு தான் தெரியலன்றதை நான் இன்னைக்கு பதிய வச்சேன். காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் தான் மாறுது, எந்த காட்சிகள் மாறல. இதான் உண்மை.